இங்க ஒரு டாக்ஸி காருக்கு சின்னதா ஒரு டாக்ஸி கார் பிறந்திருக்கு. இப்ப அந்த குட்டிக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அது சாப்பிடுறதுக்காக மோட்டார் ஆயில அதை குடிக்க கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அந்த குட்டிக்காரும் அமைதியா தூங்கிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குட்டிக்காரு அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி இப்போ ஒரு ரேஸ் கார் மாதிரி அது மாறி இருக்கு. இதை பார்த்து அப்பா காரு நம்ம ஒரு டாக்ஸி குடும்பம், அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குட்டிக்கார் சொல் பேச்சு கேட்காம இப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப அதை பிடிக்கிறதுக்காக இவங்க அப்பாவும் பின்னாடியே போறாரு. இந்த குட்டிக்கார் போற வழியில எல்லாத்தையுமே மோதிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே உல்டாவா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டிக்கார் எங்கேயோ போயிருது. ஆனா அவர் டாக்ஸிக்காரா இருக்கறனால அவனுக்கு ஈடு கொடுத்து வர முடியல. இப்ப இந்த குட்டிக்காரு ட்ரெயின் கூட ரேஸுக்கு போகுது. அதை பார்த்து அவங்க அப்பா அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சேஸ் நடக்குது. அப்ப திடீர்னு அவங்க அப்பாவுடைய கேஸ் காலியாகி ஒரு தண்டவாளத்துக்கு நடுவுல நின்று போயிடுறாரு. அதை பார்த்து அந்த குட்டிக்காரு அவங்க அப்பாவை காப்பாத்திடுது. ஆனா அது அந்த ட்ரெயின்ல அடிபட்டுருது. ஆனா அந்த குட்டிக்கார காப்பாத்திடுறாங்க. இப்ப அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுக்காக பாக்குறதுக்கு டாக்ஸிக்கார மாதிரி இருந்தாலும் உண்மையாவே அவன் ஒரு ரேஸ்காரு.